தமிழர்களுடைய வரலாற்றை நம்ம சொல்லணும்னா வந்துட்டு ரொம்ப பெரிய வரலாறு. இதுக்கு ஒரு நாள் அல்ல. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வரலாற்று அந்த அளவுக்கு ம் மிகப்பெரிய வரலாறு. ஏன்னா நம்ம ஒரு தமிழனா பிறந்திருக்கோம்னாலுமே அதுக்கு புண்ணியங்கள் அநேகம் பண்ணியிருக்கணும். தவம் இருந்திருக்கணும். தவம் இருந்து புண்ணியம் செய்து இருந்தால் மட்டுமே தமிழனா பிறக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கான வரலாறு வந்து தமிழரோட வரலாறு. அடையாளமே இந்த உலக அடையாளமே தமிழனோட வரலாறு தான் இந்த உலக அடையாளம். சுருக்கமா நம்ம சொல்லணும்னா. அது வழிபாட்டு முறையா இருக்கட்டும், அறிவியல் முறையாக இருக்கட்டும், மருத்துவ முறையாக இருக்கட்டும், ஆன்மீக முறையாக இருக்கட்டும், அனைத்து விதமான எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தமிழனோட வரலாற்றோட சிறப்புல இருந்து தான் வந்து மற்ற இடங்கள்லாம் போயிருக்கு. சரிங்களா? அப்போ தமிழன் எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம இதுக்கு உதாரணம்னா கல் தோன்றி, மண் தோன்றி, கடல் தோன்றா, முன் தோன்றிய தமிழன்றதுக்கான அர்த்தங்கள் வந்து பல இருக்கு. ஏன்னா, தமிழன் இங்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னாலுமே, தமிழோட தான் வந்திருக்கான். சரிங்களா? இங்க வந்து தமிழ் தானே கிடையாது. தமிழர் தான் வானவர்கள். சரிங்களா? வானில ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் தான் தமிழர்கள். சரிங்களா? படைப்பாளிகள், பிரம்மாக்கள், தமிழர்கள். சரியா? வேற எங்கிருந்தோ வந்துட்டு தமிழர்கள் வந்துட்டு இது கிடையாது. அவ்வளோ சிறப்பு இருக்கு தமிழர்களுக்கு. சரியா? தமிழன் என்றாலுமே நமக்கு வந்து ஒரு பெருமைன்றதோட பெருமையை விட புண்ணியவான்கள். இலக்கண குணம் உண்டு. தமிழனுக்கு ஒரே ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தன் வந்துட்டு பசின்னு சொல்லிட்டா, நம்ம சாப்பிட்ருந்த சாப்பாடை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருவான். நீ சாப்பிடு. ஏன்னா அவனோட உணர்வை அறிந்தவன் யாருன்னா தமிழன் தான். சரிங்களா? வந்தவனெல்லாம் இன்னைக்கு தமிழனா இருக்கான். சரிங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பற்று, தமிழ் மேல இருக்கக்கூடிய பற்று. அந்த மாதிரி தமிழோட வரலாறு மிக தொன்மையானது, மிக மிக ரொம்ப பழமையான முதல்ல வந்து தோன்றியவர் தமிழன் தான். தமிழனாவே தான் தோன்றினான், மொழியோடு தான் தோன்றியிருக்கான். சரிங்களா? இதுதான் இதோட வரலாற்றை வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய இருக்கு. சரிங்களா? இதோட வரலாற்றில் இருந்து நாம் வந்து இந்த பழைய காலத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விமானங்களாக இருக்கட்டும், அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச இந்த கிரகநிலையில் இன்னைக்கு தான் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு ராக்கெட் அதெல்லாம் விட்டு இன்னைக்கு இந்த கிரகம் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, செவ்வாய் இருக்குது, அப்புறம் சுக்கிரன் இருக்குது. நாம் வந்துட்டு இதுக்கு கிழமையாக வச்சுருக்கோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று. சரிங்களா? அந்த 7 கிரகம் வந்து முழுமையான கிரகம். மற்ற 2 கிரகம் இருக்குது, ராகு, கேதுன்ட்டு. அது நீல பார்வை. சரியா? டீ மாதிரி இருக்கும். நல்லா பெருசாக ஒரு அகலமாக கீழே இருக்குது. அது வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து அது உடஞ்சி 2ஆ போயிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஆப்போசிட் போய் நின்றுடுச்சு. சரிங்களா? அந்த 2 பாறைக்கும் வந்து தொடர்பு இருக்கு. ஆனால் தமிழனுக்கு வந்து தொடர்பு இருக்குது. அது என்னமா தொடர்புன்னு கேட்டிங்கன்னா வந்து உணர்வான தொடர்பு. சரிங்களா? அந்த கிரகங்கள் வந்து ரொம்ப அருகாமையில் வரும்போது தான், அந்த கிரகங்களோட சூரியனோட அருகாமையில் வரும்போது பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடியவருக்கும் வந்து சிறு தோல் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய ஏற்படும். ஏன்னா அந்த ராகு கேது இருக்கக்கூடியது முழு கிரகம் இல்லாததுனாலையும் அந்த கிரகத்தால மனிதனுக்கு சம்பந்தம் இருக்கு. முழுக்க இந்த 9 கிரகம், அந்த 7 கிரகங்களே, அந்த 7 கிரகம் பார்த்தீங்கன்னா வந்து முழு உருவம் பெற்ற கிரகம். திங்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இது முழு உருவம் பெற்ற கிரகம். அதனால தான் நம்ம இந்த 7 வாரங்கள் வந்துட்டு நம்ம இந்த கிழமைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். 7 நாட்களும். இதை கண்டுபிடிச்சவன் யாருங்கன்னா தமிழன் தான். வானவர்கள். சரியா? இந்த வானவர்கள் தான் இதை கண்டுபிடிச்சது. ஏன்னா அப்பவே நம்ம தமிழர்கள் ஆராய்ச்சியில மிக சிறந்து இருந்திருக்கோம். சரியா? வேற ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம தமிழோட சிறப்பை நம்ம சொல்லிட்டு போனோம்னா, இது பெருமையா பேசிட்டு போனோம். இல்லை வந்து இந்த வரலாற்றை பேசிட்டு போனோம், ரொம்ப நீளமா இருக்கும். நிறைய பேசிட்டே போகலாம். தமிழை கண்டுபிடிச்ச ரசவாதமாக இருக்கட்டும், வேதங்களாக இருக்கட்டும், மந்திரங்களாக இருக்கட்டும். சரிங்களா?
அறிவியலாக இருக்கட்டும், மூலிகையாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், ரசவாதமாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழனோட சொத்து, தமிழனோட படைப்பு. இங்கேருந்து தான் மற்ற மாநிலங்கள், மற்ற சர்வ நாட்டுகளுக்கும் வந்து இங்கேருந்து அடிப்படை தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு. அது வழிபாடாக கூட இருக்கட்டும். தமிழனோட வழிபாடு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அறிவியல் சார்ந்த வழிபாடு. சரிங்களா? அறிவியல் இருக்கும் அந்த வழிபாட்டில். இன்னைக்கு ஒரு நல்லெண்ணெயில் வந்து ஒரு விளக்கு ஏற்ற சொல்கிறோம். எதுக்கு? அந்த நல்ல எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த ரேடியேஷன், அந்த ஜோதியப்பட்டு மிதமான ரேடியேஷன் நமக்கு கொடுக்குது. மிதமான ரேடியேஷன் நமக்கு கொடுக்குது. அந்த ரேடியேஷன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூனியத்தை வந்து விளக்குது. மன சூனியம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? மன அழுத்தம். அந்த அழுத்தத்தை இந்த நல்ல எண்ணெய் அது வந்து என்ன பண்ணுன்னா, அது வந்து விளக்கும், உடைக்கும். உடைச்சி அதை சரி பண்ணிட்டு நம்மளோட சிந்தனையை வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்குது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா, நல்ல எண்ணெயில் வந்துட்டு நாம் சாமி கும்பிடும்போது விளக்கு. சரிங்களா? ஏன் நம்ம பூஜை அறையில் வந்து நம்ம சாமி கும்பிடணும், நம்ம நல்லெண்ணெய் விளக்குனா போதும் கிடையாது. நாம் வந்து கையெடுத்து கும்பிடும் போது என்னென்னா மன ஒருநிலைப்படும். இந்த மன ஒருநிலைப்படும் போது தேட வேண்டிய சந்தோஷங்கள் நம்ம அறிவதற்கு இந்த சாமி கும்பிட்றோம் பார்த்தீங்களா, ஒருநிலைப்படுத்தி, அப்போது நமக்குள்ள நம்ம சக்தியை கொண்டு வந்து சேர்க்குது. அதோட நல்லெண்ணெய் இருக்க பாருங்க, இது நமக்கு ரேடியேஷனை கொடுக்குது, அந்த உணர்வை கொடுக்குது, சக்தியை கொடுக்குது. அவ்வளவு ஒரு அறிவு, சரிங்களா, நமக்குள்ள வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காரு தமிழர். சரிங்களா? தமிழனோட வரலாறு ரொம்ப தொன்மையானது, அறிவும் சார்ந்தது. சரிங்களா? இது வந்து ஆராய்ச்சி சார்ந்தது. எல்லாமே இந்த தமிழனோட அறிவியல் தான், தமிழனோட பாரம்பரிய வழக்கங்கள் தான். சரிங்களா? இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வருது. வெளிநாட்டில் எதுவும் கிடையாது, நம்ம எல்லாம் தமிழனோட கண்டுபிடிப்பு தான். சரிங்களா? தமிழை கண்டுபிடிச்சது தான் வந்துட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் 9 பூமியோடு சேர்த்து. சரிங்களா? தனிப்பட்ட 27 துணை கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள். சரிங்களா? இதெல்லாம் தமிழனோட கண்டுபிடிப்பு. அயல் நாட்டில் யாரும் கண்டுபிடிக்கல, எல்லாம் தமிழை கண்டுபிடிச்சது தான். தமிழை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போனோம்னா பேசிக்கிட்டே போகலாம். நிறையா வரலாறுகள் இருக்குது. சரிங்களா? நிறைய இருக்குது. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கந்த புராணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கந்த புராணத்தை வந்து, அதாவது நம்ம இதுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த புராணங்கள் வந்து 18 புராணங்களை எழுதும் பொழுது எல்லா புராணங்களையும் எழுதிட்டாங்க. ஆனால் எல்லா புராணத்தை கொண்டு வந்து பரிசீலனை பண்ணுறாங்க, இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் உண்மை இருக்குது, என்னென்ன வந்து சிறப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கந்த புராணத்தை தான் முதல் சிறப்பு வந்துருக்கு. எழுதிய புராணத்திலேயே கந்த புராணம் தான் சிறப்பு புராணம். சரிங்களா? சிறந்த புராணம் கந்த புராணம் தான், முதல் புராணத்தில் வந்திருக்கு சிறந்த புராணமாக. இந்த கந்த புராணத்தை தலையாக வச்சு தான் மற்ற புராணங்களை வந்து வடிவமைக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி தான் மற்ற புராணங்கள் வந்துட்டு வடிவம் அமைஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, அந்த கந்த புராணத்தை படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த போருக்கு போகும்பொழுது 3 முறை, அதாவது முதல்ல வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம் வச்சுங்களேன், ஒரு இடத்துல போய்ட்டு வேலை பார்க்குறோம். வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியது ஒரு சின்ன தவறு நடந்துருது. அந்த தவறுக்கு வந்துட்டு முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எச்சரிக்கை பண்ணுவோம். அப்பா இந்த மாதிரி செய்யாதப்பா, இது தப்பான ஒரு வேலை நீ செஞ்சிட்ருக்க, இதை மாற்றி செய்யணுவாங்க. அதை மாற்றி செஞ்சுட்டா பரவாயில்ல, திரும்பவும் அதே தவறு செஞ்சுதான் எச்சரிக்கை பண்ணுவாங்க, தவறு இந்த மாதிரி செய்யக்கூடாது, இதுதான் லாஸ்ட் வார்னிங்ன்ட்டு. 3வது ஒரு தப்பு பண்ணுவாங்க. சரி இதை பார், இதுக்கு மேலே நீ வந்து இங்கே வேலை செய்ய வேண்டாம், நீ போய்ட்டு ஆஃபீஸில் போய் பாருப்போ, ஓனரை போய் பாருப்போணும். ஓனர்கிட்ட போனான்னு இந்த ஓனர் சொல்லுவார், ஓனர் ஏற்றுக்கணுமா வேண்டாமா, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, ஏன்னா அதான் ஃபைனல், வேலையை விட்டு நீக்கிறது தான் அவர் தான், வேலைக்கு வச்சிருக்கிறது தான் அவர் தான். அதே மாதிரி கந்த புராணத்தில் போருக்கு போகும்போது சூரபத்மனுக்கு எத்தனை கொடுக்குறாரு, ஏன்னா தமிழோட வரலாறு இது. சரியா? அப்போது இந்த போருக்கு போகும்போது என்ன இந்த இன்னைக்கு நடந்துட்டு இருக்கோ, இன்னைக்கோட சட்டங்கள் என்ன நடந்திருக்கோ, அந்த சட்டங்கள் கந்த புராணத்தை அப்போவே தமிழனோட சட்டங்கள் தான் அது.
முதல்ல வந்துட்டு தூது போகிறாரு, இரண்டாவதும் தூது போகிறாரு, மூன்றாவது போர் அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கேயும் எச்சரிக்கை பண்ணுறாரு. இப்போவும் ஒன்றும் கெட்டு போல சூரபத்மா, நீ வந்துட்டு திரும்ப உங்களோட மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு நீ போய் ஆட்சி பண்ண, ஆனால் நீ பிடிச்சி வச்சிருக்க போகிற தமிழர்கள் அவனை வெளியே விட்டுடு அப்படின்ட்டு. அதுக்கு பணியாததுனால தான் அந்த போரே நடக்குது. அந்த அளவுக்கான கருணை உள்ள கொண்டவர் தான் இந்த தமிழர்கள். சரிங்களா? இந்த கந்த புராணத்திலேயே வந்து ரொம்ப ஒரு தெளிவாக வந்து அது இருக்கும். சரிங்களா? இந்த கந்த புராணத்தை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த சிறப்புகள் வந்து எல்லாமே வந்துட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி, சில விஷயங்கள் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இவ்வளோ சிறப்பு வந்து ஒரு தமிழருக்கு இருக்கு. இன்னைக்கு தமிழரோட தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து தமிழரோட கடவுள் தலைவர் குரு எல்லாமே யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து கந்த பெருமான் முருகன் தான். தமிழர்களின் தலைவனாக இருக்கட்டும், தமிழர்களின் கடவுளாக இருக்கட்டும், தமிழர்களின் உணர்வாக இருக்கட்டும், எல்லாமே யாருன்னா கந்த பெருமான் முருகன் தான். அவரை எடுத்தோன்னா இந்த தமிழோட வரலாறு அப்படியே வரும். நம்ம தமிழோட வரலாறு நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய இருக்குது. அதுக்கு வீடியோ போடலாம். அடுத்து நம்ம அந்த தமிழரோட வரலாற்றை பற்றி நம்ம வீடியோ நிறைய போடலாம். சரி, நம்ம விடை பெற்றுவோம். நாளை